நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, யாருக்கு ராஜ யோகத்தை தரும் குரு பகவானின் தசை? ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறோம். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. ராஜா தசை என்றெல்லாம் சொல்லுவாங்க இந்த குரு பகவானை. குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் என்றெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த குரு தசை வந்தால் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தசை எனக்கு என்னுடைய லக்னங்களுக்கு ராஜயோகத்தை தருமாங்க சார்? அப்படி ராஜயோகத்தை தரணும்னா குரு எந்த நிலையில் இருக்க வேண்டும், எது போன்ற லக்னங்களுக்கு ராஜயோகத்தை தருவார், குரு எந்த நிலையில் இருக்கக்கூடாது, அவ்வாறு குரு பாவத்துவம் அடைந்த நிலையில் அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படிங்கிறது இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. குருவை பொறுத்த வரைக்கும் குருனா யாருங்க? குழந்தைக்காரகன்க. குரு தசை சரியான பருவத்தில், திருமண பருவத்தில் குரு தசை வரும்போது குழந்தை பாக்கியத்திற்கு பிறகு பெரிய வளர்ச்சியை கொடுப்பாருங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். குரு குழந்தைக்காரகன், தனக்காரகன் குரு பகவான் தான். நல்ல ஒரு நன்னடத்தை, நல்ல நெறி, ஒழுக்க சிந்தனை இதெல்லாம் கொடுக்குறவர் யாருங்க? இந்த குரு பகவான் தாங்க. நல்ல ஒரு பெரியவங்களுடைய தொடர்பு. சில பேர் பார்த்துருக்கீங்களா, சின்ன பையனாக இருப்பார், பெரியவங்களுடைய தொடர்பில் இருப்பான். நல்ல ஒரு அனுபவசாலியுடைய தொடர்பில் இருப்பான். நல்ல சான்றோர்கள் ஆன்றோர்களுடைய தொடர்பில் அவர் இருப்பார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய ஜாதத்தில் குரு பலமாக இருக்கும். குரு பலமாக இருக்கும்போது நல்ல சிந்தனைகள் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும், தான தர்ம சிந்தனைகள் கிடைக்கும், ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும். அப்போ அந்த குரு பகவானுடைய தசை எப்படி யாருக்கு ராஜயோகத்தை தரும், எந்த லக்னத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போதுங்க, முதல்ல நம்ம மேஷ லக்னத்தை எடுத்துக்கிறோம். மேஷ லக்னத்திற்கு குரு பகவானுடைய தசை அற்புதமான பலனை வழங்கும். எப்படிங்க சார்? 9 கூடிய பாக்யாதிபதி, 12 கூடிய விரையாதிபதியாக வராரு. விரயத்தை பெருசாலாம் தரமாட்டார், பாவத்துவம் அடைந்தால் மட்டும்தான் விரயத்தை தருவார். 12ஆம் அதிபதி என்ன செய்வாருங்க? வெளியிடத்துக்கு நகர்த்தி, வெளியிடம், வெளி மாநிலம், வெளி நாடு இது போன்ற இடங்களை நகர்த்தி அதன் வாயிலாக நன்மைகளை தருவார். ஏன்னா 9 கூடிய பாக்கியாதிபதி அவர் தான், 12 கூடிய அயனசயன போகஸ்தானாதிபதி அவர் தான். அப்படிங்கிறப்ப 9ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக பெரிய நன்மைகளையும், 12ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் வெளியிடத்திற்கு அனுப்பி அதன் வாயிலாக நன்மைகளையும் அவர் தருவார் அப்படின்னு சொல்லலாம். மேஷ லக்னத்திற்கு குரு, மேஷ லக்னத்திற்கு குரு தசை எந்த நிலையிலும் பாவத்துவம் அடையக்கூடாது. பாவத்துவம்னா என்ன சார்? அவர் சனியோடு நெருங்கி இணைவது, ராகுவோடு மிக நெருக்கமாக இணைவது, சூரியனோடு மிக நெருக்கமாக இணைந்து அஸ்தமனம் அடைவது. இதெல்லாம் இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் எடுக்கணும். அஸ்தமனத்திற்கு விதிவிலக்குகள் நிறையா இருக்குங்க. அஸ்தமனம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனை பெற்றால், அஸ்தமனம் பெற்ற கிரகம் சந்திர அதியோகத்தில் இருந்தால், இதற்கெல்லாம் அது விதிவிலக்குகள் உண்டு. அப்போ அஸ்தமனம்னாலே ஒன்று பாதிச்சுன்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது சந்திர அதியோகத்தில் இருக்கா, பரிவர்த்தனை பெற்றிருக்கா, அல்லது மற்ற இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கா, இது போன்ற அமைப்பில் இருந்ததுன்னா அதற்கு அஸ்தமன தோஷ விதிவிலக்கானது உண்டு என்று சொல்லலாங்க. மேஷ லக்னத்துக்கு நல்ல நன்மைகளை இந்த குருபகவானுடைய திசையானது வழங்கும் என்று சொல்லலாம். அதற்கடுத்து பார்க்கும்போது கடக லக்னம், கடக லக்னத்திற்கு அவர் 6 கூடியவர் தானாங்க சார். அதே நேரத்தில் 9 கூடிய பாக்கியாதிபதி அவர் தானே. 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் நல்ல வேலையை தருவார். 9ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் நல்ல தொழிலை தந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு கௌரவத்தை தருவார் என்று சொல்லலாங்க. கடக லக்னத்திற்கு குரு தசை, குரு எந்த நிலையிலும் 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கின்றாரா, 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தோடு தொடர்பு கொள்கின்றாரான்னு பாருங்க. 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு பாவத்துவம் அடைந்திருந்தால் பெருத்த கடனை கொடுத்து தவிக்க வச்சுருவாருங்க. பெருத்த கடனை கொடுத்துருவார். 6ஆம் வீட்டில் இருந்து அவர் பாவகரத்தோட சேர்க்கையில் பெற்றிருந்தார். பாவகர சேர்க்கை சார், சனியோடு நெருக்கமாக இணைந்திருக்கின்றார், சனியின் பார்வையில் இருக்கின்றார், ராகுவோடு மிக நெருக்கமாக இருக்கின்றார், சூரியனோடு மிக நெருக்கமாக இணைந்து அஸ்தமனம் அடைந்திருக்கின்றார். இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வாங்க. 6ஆம் அதிபதியாக செயல்படுறாரா, 9ஆம் அதிபதியாக செயல்படுறாருங்கிறதையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான், அட்டமாதிபதியும் அவர் தான், ஆயுள் ஸ்தானாதிபதி அவர் தான். ஆனால் 5ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்கிறாரான்னு பாருங்கள். மிகப்பெரிய ஒரு பெருத்த அதிர்ஷ்டத்தையும் குழந்தைகளால் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் அவர் தருவார். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டாரு, நல்ல தீர்க்க ஆயுளை கொடுப்பார். ஆனால் 8ஆம் வீட்டிலே குரு இருந்து அவர் மேலும் சனியோடு ராகுவோடு இணையக்கூடாது. அந்த பாயிண்ட்டுக்கு வரணும். 8ஆம் அதிபதியாக அவர் செயல்பட்டால், 2ல் இருந்தால் 8ஆம் அதிபதியாக செயல்படுவாருங்க. 2ல் இருந்தான்னு வச்சுக்கலாம், எங்கே பார்ப்பார்? 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் அதிபதியாக பாவத்துவம் அடையாத நிலையில், சுபத்துவம் அடைந்த நிலையில் 8ஆம் வீட்டை தொடர்பு கொண்டால் வெளியிடத்தை நகர்த்திடுவார். வந்த உடனே வெளியிட நகர்த்துவார். வெளியிட என்னென்ன சார், இங்கே இது வரைக்கும் நான் ஊரில் இருந்தேன், இப்போ நான் வெளிநாடு கிளம்பிட்டேன், வெளி மாநிலம் கிளம்பிட்டேன்,
அந்தமாரி வெளியிடத்துக்கு நகர்த்தி நன்மைகளை செய்வார். சிம்ம லக்னத்திற்கு குரு பகவானோட திசை. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னத்திற்கு 2 ஆதிபத்தியமும் சூப்பருங்க. என்ன என்ன ஆதிபத்தியம்? தனாதிபதி அவர் தான், பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான். விருச்சக லக்னத்துக்கு அற்புதமான யோகத்தை வழங்குவார். எந்த நிலையிலும் குரு சனியின் தொடர்பை பெறக்கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு நெருங்கிய நண்பர், அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னத்திற்கு குரு எங்கே தெரியுமா இருக்கார்? 3ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். சனியினுடைய பார்வையும் வாங்கியிருக்கார். அவர்கிட்ட சார் விருச்சக லக்னத்துக்கு குருதசை நல்லா இருக்குன்னு எல்லாம் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டார். கிடையாது, விருச்சக லக்னத்துக்கு குருதசை நல்லா தான் இருக்கும், ஆனால் அவர் சனியினுடைய தொடர்பு வரக்கூடாது. அவருக்கு குருதசை நல்லா இல்லை, விருச்சக லக்னத்துக்கு குருதசை நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு. அப்போ ஏன் சார் அவருக்கு நல்லா இல்லைன்னா குரு பாவத்தம் அடைந்து விட்டார். என்ன பாவத்தம்? நீச்சம் ப்ளஸ் சனியினுடைய பார்வை. அப்போ இது போன்ற விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். உடனே விருச்சக லக்னத்துக்கு குருதசை வாரி வழங்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு வழங்கலன்னு சொல்லக்கூடாது. சனியினுடைய பார்வையை வாங்கிட்டாருன்னா அது வாரி வழங்க மாட்டாருங்க. அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வரணும். அப்போ இந்த குரு தசையை பொறுத்த வரைக்கும் குரு விருச்சக லக்னத்திற்கு ஓரளவுக்கு நல்ல பலனை அவர் வழங்குவார்னு சொல்லலாம், அவர் பாவத்துவம் அடையாத நிலையில். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்திற்கு குரு தசை. லக்னாதிபதி அவர் தான், 4 வீடு வண்டி வாகனம் சுகாதிபதி அவர் தாங்க. அப்போ தனுசு லக்னத்திற்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் லக்னாதிபதியாக 4 சுகாதிபதியும் வர்றதுனால நிச்சயமாக குரு தசை அற்புதமான பலன்களை தனுசு லக்னக்காரர்களுக்கு வாரி வழங்கும் என்று சொல்லலாம். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியே குரு பகவான் தான். லக்னாதிபதி குரு பகவான், 10 ஜீவனாதிபதியும் குரு பகவான் தான். அப்போ மீன லக்னத்திற்கு நல்ல பலனை வாரி வழங்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான். எந்த நிலையில் லக்னத்தோடு தொடர்பு கொண்டு ஆட்சியாக இருந்தார்னா கண்டிப்பாக குரு பகவானோட திசை நன்றாக இருக்கும். 10 வர்றதுனால 10ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டார்னா நல்ல ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றத்தை பெரிய அளவில் அவர் செய்வார்னு சொல்லலாம். மீன லக்னத்திற்கு குரு தசை நிச்சயமாக நல்ல பலனை வழங்கும் என்று சொல்லலாங்க. சீலிங் சார், இப்போ குரு பகவானே பாவத்துவம் அடைஞ்சிருக்காருங்க சார், குரு சனியோடு ராகுவோடலாம் கூட்டியிருக்காரு. அப்போ அதுக்கு என்ன சார் பரிகாரம்? எந்தமாரி பரிகாரம் எடுத்துக்கிட்டால் இந்த குருதசை 16 வருஷங்க. அப்போ 16 வருட குருதசை பாதிப்பு என்பது பாவத்துவம் அடைந்த நிலையில் கடுமையான கெடுபலனை செய்ய தான் செய்வார். அப்போ என்ன பரிகாரம் செய்தால் ஓரளவுக்கு அந்த பாதிப்பிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னா குரு பகவான் சொன்னாலே தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடுங்க. சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்தி இருக்கார்ல, அவருக்கு வியாழக்கிழமை குருஹோரை எப்போங்க சார்? காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2 நட சாத்திடுவாங்க, நைட்டு 8 to 9, காலையில் 6 to 7 குரு ஹோரையில் குரு பகவானுடைய நம்பர் எத்தனைங்க? 3 நெய் தீபம் குரு பகவானுக்கு ஏற்றி, அதாவது தட்சிணாமூர்த்திக்கு ஏற்றி வழிபட்டு வருவது என்பது ஒரு நல்ல மாற்று தரும். அதே போல் இந்த குரு பகவானுடைய தசை பாவத்துவம் அடைந்த நிலையில் தசை நடத்தினார்னா ஏனைக்கு உங்களால், அதாவது ஒரு உணவுப் பொருள் யானை பார்க்குறீங்கள, யானைக்கு உணவுப் பொருளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த குரு பகவானுடைய அந்த தசையினுடைய தாக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவலை தொடர்ச்சியாக கொடுப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.